சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு நீ இப்பொழுது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய். தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று புலம்பாதே. எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வெற்றி பெற்று வாழ்வில் வளர்ச்சி அடையப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். எதற்காகவும் கவலை வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் நீ கலக்கமடையாதே. அனைத்தும் சுக்குநூறாக உடையப் போகின்றது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகின்றது. உன்னை நான் ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. நீ என்னை தஞ்சம் அடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்து தான் வருகின்றேன். ஒரு சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை பார்த்து நீ வருத்தப்படுகின்றாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உனக்கு? உன் தரத்திற்கு வர முடியாத பொழுது உன்னிடம் இருப்பது போல் அவர்களிடம் இல்லாத பொழுது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள். யாரையும் நினைத்து கவலை கொள்ளாதே. இன்னும் அவர்கள் எதிர்பாராத அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை. நீ என் உயிரான செல்ல குழந்தை. நீதான் என் உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரர்கள் அல்ல. அவர்கள் கோழைத்தனம் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அவர்கள் என்பது ஒன்றுதான். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ கவலைப்படாமல் இரு. உனக்காக நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.